அனைவரும் அமர்ந்தவாறே ஆண்டவருடைய வார்த்தைக்கு இறைமெடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யாக்கோபு எழுதிய திருமடத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறாக செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிட்டு இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வலிமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. அவர் மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் மிக பிரியமானவர்களே, நன்றாக இருக்கிறீர்களா? என்ன எல்லோரும் டாக்டர்கள் போன்று கவசங்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டு வந்தது போன்று தெரிகிறதே, அப்படிதானா? இல்லையா? திடீர்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஒருவேளை நிறைய டாக்டர்கள் உண்டாகி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நினைஞ்ச ஒரு ஃபீலிங்கில் தான் உள்ள வர வேண்டியிருக்கு. மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். உங்களுக்கும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வேலை. இன்று எத்தனாவது திருவிழா? கேட்க மாட்டேங்குதே சாமி, வரவரை என் காது கேட்காம போயிட்டோம். எத்தனாவது திருவிழா? 5வது திருவிழா. நல்ல ஜெயன்னு கொண்டாடுதோம். இன்னைக்கு ஒரு சிறிய சிந்தனை தான். குறிப்பாக மிக நீளமாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஊரிலே ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பார்பரால் தாய்க்கு ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அதை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பல நேரங்களில் நாமும் கேட்டிருப்போம். அதை இயல்பாக பாடியும் இருப்போம். பல நேரங்களில் என்ன பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டும் இருந்திருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை மிக தெளிவாக இந்த பார்பரால் தாயிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோமே, அதை குறித்து தான் இந்த நாளிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பைத்தியக்காரனுடைய கதை. அவன் ஏறக்குறைய 6 மாதத்திற்கு மேல் பைத்தியமாக இருக்கிறான் என்பதை அவனே உணர்ந்து இருக்கிறான். அவன் இருந்தது சென்னை எழும்பூரிலே தான் இருந்தான். சென்னையில் நம்முடைய சிவகங்கை பகுதியில் இருந்து அவன் புறப்பட்டு சென்னைக்கு வேலை தேடி போனான். வேலை கிடைக்கவில்லை. கடைசியிலே வேறு வழி இல்லை. தெருவில் நின்றான். உண்மை உணவில்லை. யாரும் அவனுக்கு வேலை தருவாரும் இல்லை. கடைசியிலே வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் எங்கோ உறங்குவதற்கு போனான். கொஞ்சம் கொஞ்சமாக உடைகளெல்லாம் அழுக்குப்படிய தொடங்கியது. அவன் முழுவதுமாக தன்னை நினைத்தும் தன்னுடைய வேலை நினைத்தும் குழம்பி 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 கடைசியிலே பைத்தியமாகவே மாறிவிட்டான். அவன் வழக்கமாக படுத்திருப்பது நம்முடைய எழும்பூர் ரயில் நிலையத்திலே ஒரு பகுதியில் படுத்திருந்தான். படுத்திருந்தவன் அவன் என்ன செய்வான் என்றால் அங்கே படுத்து கிடப்பான். அவன் அந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயா, பல நேரங்களில் நான் எப்போது சாப்பிடுவேன் என்று எனக்கு தெரியாது. நான் எப்படி சாப்பிட வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நான் பார்த்து கொண்டே இருப்பேன். சாப்பிட வேண்டும் என்று தோன்றாது. ஆனால் திடீரென்று சாப்பிடுவதற்கு தொடங்குவேன். சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் மனநலம் கூட்டியவர்கள் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு, ஏன் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க? அது எப்போ நிறுத்தணும்னு எங்களுக்கு தெரியல. அது இயல்பாக எடுப்பதை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். திடீரென்று பார்த்தால் அப்படியே போய்கொண்டே இருப்பேன். சரியான உறக்கம் இல்லை. அப்படியே முழுவதும் பைத்தியமாகவே நான் இருந்தேன். ஒரு நாள் இரவிலே அது தலைகீழாய் மாறியது. வழக்கம் போல ரோந்து பணிக்கு வந்த காவல்துறையினர் என்னை தட்டி எழுப்பினார்கள். எழுப்பிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க, உன்னுடைய பெயர் என்ன? அப்போது நான் சொன்னேன், என்னுடைய பெயர் பாலன் என்று.
ஓய்வு ஒரே அறை. அப்படியே எனக்கு எல்லாம் போய் கட்டியது போன்று இருந்தது. அப்படி என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் மயக்கமாக வருவது போன்று இருந்தது. அடித்த அடியில் என்னுடைய சித்தம் கலங்கி போனது. அவன் சொன்னான், குடிபோதையில் இருந்து கொண்டு, நான் ஏன் உன் பேரை கேட்டா என் பேரை சொல்லுது. அப்பதான் அவனுடைய நெஞ்சில எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை பார்த்தா அவன் பேர்லையும் பாலன்னு எழுதி வச்சிருக்கான். என்னடா கொடுமை இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள என்னை பிடிச்சி தரதரன்னு கொண்டு போய் பெட்டியில் நம்ம வண்டியை ஏற்றி வச்சுட்டேன். கடைசி வண்டி கொண்டு போய் நின்றது காவல் நிலையத்திலே. அப்போது சொன்னார்கள், மொத்தம் எத்தனை பேர் உள்ள என்று சொன்னார்கள். 20 பேர்கிட்ட இருக்காங்க உள்ள. இங்கே ஒருத்தர் இருக்கிற இவனையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுங்கன்னாங்க. ஏன்னு கேட்டா அந்த வருஷத்துல ஒவ்வொரு மாசம் முடிவுலையும் நம்ம கணக்கு எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி சந்தேக கணக்கு எழுதுறதுக்கு இவன் ஒருத்தன் கிடைச்சிட்டான். சந்தேக கேச போடு, இவங்கள ஒரு 5 கேச போடு, தூக்கி உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போது இவன் சொன்ன உடனே உள்ளே இருப்பவனுக்கு ஓடியது. அப்போது அவன் சொல்லுகிறான், அடித்தடியில் எனக்கு ரத்தம் ஒழுகியது, எனக்கு பைத்தியம் தெரிந்தது போன்றே இருந்தது. ஏன்னா எப்போ பிரச்சனை வருதோ அப்பதான் நமக்கு மூளை நல்லா வேலை செய்யும். நான் நினைத்தேன், எங்கிருந்தாலும் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும், எப்படியாவது ஓட வேண்டும். எப்படி ஓடுவது என்று பார்த்து கொண்டே இருந்தேன். கொஞ்சம் அசந்த நேரத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டேன். ஓடுதேன் பின்னாடி என்னை விரட்டிட்டே வராங்க. ஆனா இருட்டுக்குள்ள ஓடி போய் நான் கடைசியில் ஒரு இடத்துல இருட்டில் போய் உட்காந்து அப்படியே டயர்டா இருந்தது. செவுத்துல சாய்ஞ்சேன், நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சேன். தூங்கிட்டேன். காலையில் எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி 20-25 பேர் கியூல நின்றுட்டு இருக்காங்க. இது என்னத்துக்கு இவங்க கூட கியூல நிற்கிறாங்க? நான் தான் நைட் அடி வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன்னா இவங்களுக்கு என்ன வந்துச்சு, இவங்களும் அடி வாங்கியிருப்பாங்களோன்னு திரும்பி பார்த்தா அது அமெரிக்க நாட்டினுடைய எம்பசி, தூதரகம். தூதரகத்துக்கு முன்னாடி நைட்டு தூக்க வரலன்னு சொல்லி ஒரு போய் இருட்டுக்குள்ள போய் படுத்திருக்காங்க. அதுலயும் கொடுத்து பாருங்க, அங்கெல்லாம் முதல்ல நம்ம ரேஷன் கடையில எப்படி கியூல நிற்கணுன்றதுக்கான அச்சாரம் அமெரிக்கன் எம்பசிக்கு தான் இருந்தது. நம்ம ஊர்ல கியூல ரேஷன் கடையில் என்ன வைப்போம்? செருப்பு, கல்லு, பையி இதெல்லாம் வைப்போம். பார்த்தீங்களா? அந்த டெக்னாலஜியில என்ன பண்ணிருக்காங்க, லைனா கல்லுலாம் வச்சிருக்காங்க. இவன் முன்னாடி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கியூல நிற்கும் போது முதல்ல நம்ம தான் நின்னோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கேட்கிறான், உன் முகத்தை பார்த்தா கண்டிப்பா நீ அமெரிக்கா போற மாதிரி தெரியல, ஆகவே உனக்கு என்ன செய்வேன், 2 ரூபா தரேன், நீ என்ன செய்ய, இந்த இடத்தை எனக்கு கொடுப்பியான்னு கேட்டான். அப்போது எனக்கு மூளையில் நன்றாக தோன்றியது, நல்ல பிசினஸா இருக்கே, நாளைக்கு நைட்டு வரணும், இன்னும் 5 கல்லு தூக்கிட்டு வரணும், 5 வைக்கணும், நம்மளும் ஒரு இடத்துல நின்று வரணும். ஆகவே 5 × 2 10 முடிஞ்சு போச்சு. 10 ரூபா ஆச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல 10 ரூபா எவ்வளவு ஆச்சு? ஒருவேளை முழு சாப்பாடு நன்றாக சாப்பிடுவதற்கு 2 ரூபாய் தான். அப்படியானால் அவன் நன்றாக சாப்பிடுகின்ற அந்த ஒரு சாப்பாட்டுக்கு 2 ரூபா. அப்போ 10 ரூபானா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை கிடைச்சாச்சுன்னு முடிவு பண்ணிட்டு. எனவே ஒவ்வொரு நாளும் போயிருந்து அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், அந்த போலீஸ்காரன் அடித்து அடியிருக்கிறது அப்பொழுதே என்னுடைய பைத்தியம் தெரிந்து விட்டது என்று சொல்லுகிறார். அதுக்காக வீட்டுல போய் நம்மளும் அடிச்சு பார்த்துக்கூடாது, சரிங்களா? அப்போ என்ன செய்யற அடுத்த விஷயம், அங்கிருந்து புறப்பட்டு பார்க்கிறான். பின்பு அங்கே தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறான். ஒரு நாளைக்கு 5 கல்லு அதே மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பொழைச்சி திரும்பி மறுபடியும் தட்டு தடுமாறி மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வேலைக்கு வருகிறான். வந்து வளர்ந்து கடைசியில் அவன் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்கிறான். அந்த வேலை என்னவென்றால், அவன் அங்கிருந்து பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு எங்கே நம்முடைய ராமேஸ்வரத்திற்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நிலம் ஒரு பக்கம், அந்த பக்கம் தாண்டி தீவிலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அங்கிருந்து கப்பல் புறப்பட்டு போகும். அந்த கப்பலிலே அங்க இருக்கின்ற படகுலே அவர்கள் இலங்கைக்கு போவார்கள். வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருகின்ற பொழுது அவர்கள் சட்ட ரீதியாகவே தங்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். எனவே இப்படி இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட்டுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், விசா பேப்பர்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நான் போகவில்லை என்றால் சிக்கலாக. ஒரு நாள் இரவிலே ரயிலிலே ஏறி அமர்ந்திருந்தேன். விழித்து பார்க்கிறேன், என்னையா இதுக்குள்ள நமக்கு வந்து இடம் வந்துட்டான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா இன்னும் நம்ம நிலத்துல தான் இருக்கோம், இங்கே ராமேஸ்வரத்துல தான் இருக்கோம், இன்னும் நம்ம தடந்து அந்த பக்கம் போகணும். அப்படியானால் நாம் இந்த பகுதியில் இருந்து அந்த பக்கத்துக்கு எப்படி போவது, ரயில் இனிமே வரவே வராது. அப்போது கேட்டான், எதிரிலே ரயில் வருமா? அப்ப கேட்ட முட்டாள், இந்த இடத்துல போறது ஒரே ஒரு ரயில் தான், அந்த ரயிலுமே இங்க இருக்கு, நீ எப்படி போக போகிறாய் என்று கேட்டான். கேட்ட பின்பு இவன் யோசித்தான், எப்படி செய்வது என்று யோசித்தான். அவர் உடனே என்ன செய்தால், எல்லா பாஸ்போர்ட்டையும் தூக்கி மூட்டையாக கட்டி முதலில் வைத்துக் கொண்டு பொறுமையாக அந்த தண்டவாளத்தை பிடித்து நகர்ந்து போய்விடுவோம், அப்படி ஊர்ந்தே அந்த பக்கம் போயிடுவோம் முடிவு பண்ணி இப்போது இருக்கிறதோ பாம்பன் பாலம், அந்த பாம்பன் பாலத்தை கடப்பதற்கு இவன் 2 கட்டைகளுக்கு நடுவே இருக்கின்ற கல்லில் நடந்து போனான். கொஞ்ச நேரம் போன பின்பு கீழே கல் இல்லை, கீழே கடல் தான் இருந்தது. இவனுக்கு போவதற்கு வழி தெரியவில்லை. திரும்பியும் போக
முடியவில்லை. எனவே என்ன செய்தான், இருக்கிற அந்த கிரீஸிலேயே தன்னை தேய்ச்சி இழுத்து 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 அந்த பக்கம் போய் கொடுத்தான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா ரயில் வரவில்லை என்றால் என்னை நீ காப்பாற்றினா என்று. அன்று அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், அந்த 1000 ரூபாயிலிருந்து தொடங்கி இன்னைக்கு சென்னையிலே மதுரா டிராவல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் கம்பெனியை வைத்திருப்பவருடைய பெயர் எஸ்கே பாலன். அவருடைய கதை தான் இது. அவரை பற்றி சொன்ன கதை தான், ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு இந்த கதையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஒரு சாதாரண மனநலம் குன்றிய ஒரு மனிதனால் இத்தகைய உயரத்திற்கு போக முடியும் என்றால், ஒரு சாதாரண மனநலம் குன்றிய மனிதனால் இவ்வளவு உயரத்தில் இருக்க முடியும் என்றால், ஒரு சாதாரண மனிதனால் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்திலே தன்னைத்தானே பதிவு செய்து கொண்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும்னா நம்ம ஊரில் போக முடியுமா முடியாதா? என்னப்பா போக முடியுமா முடியாதா? என்ன டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போக முடியுமா முடியாதா? முடியும். ஏன் ஒரு சாதாரண பைத்தியம் சொல்லப்பட்டவன் இவ்வளவு லேதிக்கு போயிட்டா, அப்ப நம்ம ஊரில் உள்ள பிள்ளைகளும் போகணும் இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன குறையும்? என்னுடைய பிள்ளைகளும் நல்ல அறிவோடு தான் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளும் எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மட்டும் ஏன் வளர்வதே இல்லை? என்னுடைய பிள்ளைகள் முழுவதுமாக டான்ஸ் கூட தமிழ்ல டான்ஸ் ஆடுதானே. ரெண்டே பொருள் தான் இல்லையா? என்னென்போ என எழுத்தென்போ இவ்விரண்டும் கண்ணென்போ வாழும். என்னாச்சு போச்சு? தமிழகத்தில் எங்கேயாவது இருந்தா ஒரு கொடிமரத்தில் தொங்க வேண்டியதுதான் போல இல்லையா? அப்ப யோசிச்சு பார்க்கணும், ஒரு 2 சமாச்சாரம் 2 வரியை சொல்லணும்னா நம்ம ஆளுங்களுக்கு அதே கடம்பட 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 சத்தம் தானே கேட்குது. அது நக்கல் வேணும் அடிப்பாங்க. பிரேக் என்பது இவரும் கண்ணன் சைக்கிள் ஓட்டு போவருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்ம வாய் வந்து கிழக்கு வருது. ஆனா அந்த 2 வரியை படிக்கிறதுக்குள்ள நெஞ்சை பரபர பரபர பரபரம் துணிச்சுட்டே போயிட்டே. ஒரே விஷயம் தான், அவர் முதல் எழுத்தெல்லாம் மாறிவதான் அம்மா இப்ப மாதிரி திருவள்ளுவர் 9 அப்ப யோசிச்சு பார்க்கிற ஒரு சின்ன சமாச்சாரம் தான். அகரம் எழுதுனா தகர கிழக்கு எழுதுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு விளையாட்டு தான் அதிகமா இருக்கு. ஆனால் யோசிப்போது ஒரு சாதாரண தமிழை முழுவதுமாக படித்து அதை சொல்வதற்கு முடியவில்லை. உண்மைதானே? 2, நான் பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், நான் பேசுவது கூட ஆங்கிலம் தான். ஆனால் பேசுகின்ற மொழியிலே அவர்கள் சாதாரண எழுதுவதற்கு நம்ம ஃபாதர் கஷ்டப்பட்டு 40 நாளும் கிராமர் கிளாஸ். அப்படிதானே? All of you must be here. உடனே ஹேட்ஸ் போதும் அப்படின்னு உட்கார்ந்து உடனே present tense ஏற்கனவே I do அப்படின்னு எழுதியாச்சு. திருப்பி மறுபடியும் he do does தான் கண்ணு வெளியே வந்துட்டுங்களா? இங்கிலீஷ் இப்படிதான் கண்பாடு வருது இல்லையா? அப்போ பின்னாடி இருந்தவர் அவரும் கண்பாடு போட்டுருவாரு. என்ன கேட்டா நம்ம சொல்லி கொடுத்து இந்த நிலைமை ஆகிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ 40 நாள் மாங்கு சாமியார் சொல்லி கொடுத்தாலும் கடைசியில அங்க வந்து பேனாவில கையை வைக்கும் போது அங்க ஒரு ஆட்டம் இருக்கும் பாருங்க. அப்படியே வந்து அப்படியே மேலே எங்கேயும் பார்க்கறது, எந்திரிக்கிறது, அப்புறம் எந்திரிக்கிறது. நம்ம அதிகபட்சமான ஒண்ணுமே இல்லை. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹென்ஸ் ஐ வுட் லைக் டு ஹேவ் எ லீவ் ஆன் டுடே. இந்த ஒரு மேட்டர் தானே லீவ் லெட்டர் தானே. லீவ் லெட்டர் லவ் லெட்டர் என்ன இருக்கானே எங்க போய் சொல்ல முடியும்? சாதாரண விஷயத்தில் கூட இங்கிலீஷில் எழுதுவதற்கு திறக்கப்படுகிறார்கள். அப்படியே நான் யோசிக்கிறேன், சாதாரண மனநலம் குன்றியவனால் இவ்வளவு உயரத்துக்கு போக முடிகிறது, என்னுடைய பிள்ளைகள் மட்டும் ஏன் போக முடியவில்லை? கேட்க இல்லையா? அதை விடுங்க, நம்ம திருநெல்வேலியில சங்கர் IAS அகாடமி இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு. எல்லா IAS கலெக்டர்கள் பூரா போய் உட்காந்து படிக்கிறாங்க. முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா அப்படி குறுப்பா போறாங்க, குறுப்பா வராங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், நீங்க என்னெல்லாம் படிப்பீங்க? நாங்க அதுக்குரிய டெக்ஸ்ட் எல்லாம் நல்லா படிப்போம். நீங்க அதுக்குரிய டெக்ஸ்ட் சொல்றீங்களா? அது என்னது? வேற ஒண்ணும் இல்லை, 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா பாடம். நம்ம படிக்கிற புத்தகம் தான், அதைதான் திருப்பி படிக்கணும். அப்ப நான் கேட்டேன், 6ஆவது 12ஆவது வரைக்கும் அப்ப என்ன படிச்சேன்? அப்படியானால் அன்றாட விட இவன் தமிழிலும் தலைமையிலும் முடிந்து கொண்டிருக்கிறான், ஆங்கிலத்திலும் முடிந்து கொண்டிருக்கிறான், அறிவியலிலும் முடிந்து கொண்டிருக்கிறான். வரலாற்றை பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய கொடுமையாகத்தான் இருக்கிறது. அக்பர் அப்படி என்றால் நான் படிப்பது கூட ஏறக்குற அட்வான்ஸ் இருக்கிற கதை தான். அக்பர் பிரசன்ட் சார், பாபர் பிரசன்ட் சார், ஹுமாயூன் பிரசன்ட் சார், ஷாஜகான் பிரசன்ட் சார். இதுக்கு மேல வேற என்ன தெரியும் சார்? வேற எதுவும் தெரியாது சார். இல்லையா? முடிஞ்சு போச்சு. வரலாறு தெரிந்து கொண்டிருக்கிறது. சரியா? அந்த வரலாறு தான் தெரியவில்லை. நம்முடைய ஊரினுடைய வரலாறு முடிஞ்சா தெரியுமான்னு கேட்டா அது அனுப்பி கேள்வி. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு சிறிய விஷயத்தில் மனநலம் குன்றியவனால் வளர முடிகிறது. ஏமா உங்களுக்கு தான் கேட்கிறேன், ஒரு சாதாரண எங்களால உள்ளதும் போக முடியுது, நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகள் ஏன் போறது இல்லை? கேட்கிற கேள்வி சரிதானா?
அப்போ ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி வர மாட்டேங்குது? நம்ம அதை தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம், அதைத்தான் மிக அழகாக சொல்வார்கள். நம்முடைய முன்னுரையிலே ஒரு பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் மிக அழகாக இருக்கும். முளைப்பது அரிசியே ஆனாலும் பண்டுமை பழனால் முளையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லை தான் கொண்டு போய் நம்ம வந்து போடணும். போட்டாதான் முளைச்சு வரணும். முளைக்கிறது அரிசி தான் முளைக்க போகுது. ஆனா அதனுடைய முனையாக இருக்கின்ற பூமி, அந்த முன்னாடி இருக்கின்ற அந்த பூமியை உடஞ்சிருச்சுன்னா நெல் முளைக்குமா முளைக்காதா? முளைக்காது இல்லையா? ஆக நீ எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவராக இருந்தாலும் கூட நீ என்னதான் இருக்க வேண்டும், உனக்கு எண்ணிக்கை ஏற்ற கர்மம் செயல் இருக்க முடியும். ஏனென்றால் உனக்கு இருப்பது என்ன கொடுத்து வைத்திருக்கிறதோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அதான் தெய்வ கடாட்சம்னு சொல்றது. அதான் நம்ம பிள்ளைகளை சொல்றது, மக்களே தயவு செய்து நீங்கள் வந்து ஆண்டவனுடைய கருணை உங்களுக்கு தேவை. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற சக்தியினுடைய கருணை உங்களுக்கு தேவை. எனவே அந்த சக்தியோடு இணைந்து இருக்கின்ற பொழுது, அந்த நம்பிக்கை தருகின்ற அந்த ஆற்றலோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும். அதனால இன்னைக்கு இருக்கின்ற மாபெரும் பிரச்சனையாக நான் பார்ப்பது எதுவாக இருக்கும் என்றால் இந்த சிக்கல் தான் இருந்துகிட்டே. ஏனென்றால் நண்பர்களே, நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் போய் கடவுளை கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் கிடைக்குது. நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்ல மனுஷன். நான் நற்செய்தியை வாசிக்க நேரிடுகிறது. அவர் என்ன செய்கின்றார், அவர் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், அவர் முதலிலே அப்பங்களை பழுகை செய்வார்கள். 5 அப்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்தார்கள்? எத்தனை பேருக்குமா கொடுத்தாங்க? 5000 பேருக்கு கொடுத்துட்டாங்க. 5000 பேர் ஆண்களுடைய எண்ணிக்கை என்றால் பெண்களும் குழந்தைகளும் எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சாப்பிட்டு முடிச்சு ஒரு மாபெரும் அற்புதத்தை தன் கண்ணால் கண்ட பின்பு நைட்டு படகுல ஏற சொல்லுவார் ஆண்டவர். ஏறி உட்காந்தாச்சு, போய்கிட்டே இருக்கார். ஆண்டவர் அண்ணாவை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார். திருப்பி வரணும். வரும்போது கடல் மீது நடந்து வருகிறார். ஐயோ பிள்ளை என்று அழகுகிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அஞ்சாதீர்கள், நான் தான் வேலையே தான் போச்சு, நம்மளுக்கு அதுதான் பிரச்சனை இல்லையா? நைட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா பேர் தான் நம்பணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. நைட்டு ஒரு சத்தம் போட்டா பேய்னா, 12 மணிக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா பேய்னா, பின்பக்கம் ஏதாவது வந்துருச்சுன்னா பேய்னா, நைட்டு கனவுல எறும்பு வந்தா என்னமா அர்த்தம், நைட்டுல பள்ளி வந்தா என்ன அர்த்தம், புலி கடிக்க வந்தா என்ன அர்த்தம், இது பூரா வந்துடும். ஏதோ ஒரு சின்ன சத்தராட்சி நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, அதுவும் பேய் தான். அந்த பக்கம் அதே மாதிரி என்ன சொல்லுதான், ஐயோ பேய் என்று அழகி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீர் என்றால் நானும் கடல் மீது நடந்து வரேன், ஆணையிடம் என்று சொல்லுகிறார். கடல் டப்புன்னு இறங்கி கடகடம் வரும்போது அவர் பார்க்கிறாரு, அங்கு காற்று அதிகமாக இருந்ததுனால் அப்படியே அரிஞ்சி அவர் உள்ளே போகின்ற பொழுது சொல்லுவார் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுவார்? ஆண்டவரே காப்பாற்றும். அழகான விஷயம் பார்த்தீங்களா? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி உடனே ஆண்டவர் சொல்லுவார், நம்பிக்கை குன்றியானே ஏன் அங்கே கொண்டார் என்று சொல்லி திட்டிவிட்டு அவன் சொல்லிட்டான், அங்கே விட்டாரா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கையை பிடித்து அவனை தூக்கி நிறுத்துகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நம்ம எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும், கடவுள் நம்மளுடன் இருக்கின்ற குறைகள் இருந்தாலும் சரிதான், நம்மளுடன் இருக்கின்ற எல்லா திறமைகளும் இருந்தாலும், அந்த கடவுளுடைய அருக்கரம் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லை என்றால் நடக்காது. அந்த விஷயத்தை பெறுவதற்கு நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்றால், எங்களுக்காக அதைத்தான் சொல்லி ஆகணும். கடவுளே எங்களுக்கு வேண்டுகிறோம், வேற வழி இல்லை, கடவுளே நாங்கள் உங்களுக்கு வேண்டுகிறோம், ஜெபிப்பதை தவிர இங்கு வேறு வழியே இல்லை. அதனால்தான் ஒருவன் பக்திமை குருடன் சொல்வான், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறக்கும் என்று கட்டுவான். அப்போது சுற்றி இருந்தவர்கள் அவனை பார்த்து சொல்வார்கள், இறையாவை சும்மா கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன போதும் அவன் இன்னும் உடம்பை கத்தினான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். கேட்டவுடன் என்ன பதில் வரும்? ஆண்டவரை நான் பார்வை பெற வேண்டும். அவர் சொன்னவுடன் அடுத்து உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு போ, முடியுது. நீ நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல இந்த இறை தன்மையோடு இணைந்து இருக்கின்ற விஷயத்தை நம்முடைய வீடுகளில் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் மிக 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 முக்கியமானது. ஆனால் என்ன கொடுமைன்னா, நீ உலகத்துல போக போக அது குறைஞ்சிட்டு போறதையே பார்த்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க. கல்யாணத்துல அப்படி பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கின்ற விஷயங்களில் பிரம்மாண்டங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. நீ யார் வயசான பாட்டி இருக்கா, நல்லா அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எல்லா பாட்டியும் தலை முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? அப்போ எந்த பாட்டிகிட்ட கேட்கலாம்னா எல்லா பாட்டியும் தான் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க இல்லையா? கொரோனா எதுவும் டிக்கெட் வந்து வந்துட்டு இருக்கோம், அப்படி எதுவும் டிக்கெட் இல்லையா? அதெல்லாம் அவ்வளவு டெரராக என்ன பண்றது? அவங்களுக்கு கல்யாணத்தப்ப அவங்ககிட்ட கேட்கணும், பாட்டி உங்க கல்யாணத்தப்ப மத்தியான சாப்பாடு என்ன போட்டாங்க? பிரியாணியா
பிரியாணியமா போட்டாங்க. ஐயோ சாமி, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அப்போ ஏதோ கிடா கூட வெட்டினாங்களான்னு எனக்கு தெரியல, ஏதோ தட்டுத்தடுமாறு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு, சூப்பர் அப்படின்னு முடிச்சிட்டேன். இன்னைக்கு அதே கல்யாணத்தை பாருங்க, அவ்வளவு பெரிய பிரியாணி. அந்த கல்யாண மண்டபம் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசனை நம்மளை எதிர்கொண்டு வந்து அடிச்சு தூக்கி போட்டு போகணும். அது எந்த அளவுக்கு நம்ம மேல ஆட்கொள்ளணும்னா, வேகமா திரும்பி ஓடி போய் கடிதம் முகமது எவ்வாறு இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தாங்களோ, அதை போன்று என்னுடைய வீட்டில் இருக்கின்ற தூக்குவாளியை தூக்கி கொண்டு எத்தனை முறை படையெடுத்ததை தூக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த பிரியாணி இருந்தது தான் மரியாதை. உண்மைதானே? உண்மையா? உண்மைதான். அந்த காலத்தில் பிரியாணி இல்லை, ஆனா கல்யாணம் இருந்தது. ஆனா இந்த காலத்துல பிரியாணி இருக்கு, கல்யாணம் இருக்கு இல்லையா? பிரம்மாண்டம், ஒரு சாதாரண விஷயம். ஐயோ பயங்கரமான விஷயம். நாளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷமா ஊர் முழுக்க கேக்கு ஜெயஜெயன்னு ஓடுது, ஒண்டர்ஃபுல், சூப்பர். அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு விஷயம், அதே பாட்டி கிட்ட கேட்கணும், பாட்டி உங்க கல்யாணத்தப்போ அவங்க வெக்கப்படக்கூடாது இல்லையா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ உங்க கல்யாணத்தப்ப நீங்க உங்க தாத்தாவுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு என்ன போட்டு கொண்டு போனாங்க? கோட்டு போட்டு, சூட் போட்டு, டைலாம் போட்டு, கழுத்துல சுப்பங்கலாம் போட்டு கடற்கரை வந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போங்க அவங்க ஒரு வேட்டி ஒன்று கொடுத்துட்டு வருவாங்க. அது வழக்கமா அவர் வந்து வேட்டியை மடிச்சு இடுக்குதான் கட்டிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் 8 முழம் வேட்டி கட்டினாங்க. இன்னைக்கு 8 முழம் வேட்டி யாரு கட்டுதா இல்லையா? அப்போ 8 முழம் வேட்டியை கட்டிட்டு வந்தாரு. அப்போதான் வந்து இருந்தது. அதுக்கு மேல ஒரு சட்டையும் ஒரு சாதாரண சமாச்சாரம் தான், ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ அதுவே அப்பவும் கல்யாணம் தான் இல்லையா? ஆனால் இப்போ வந்து கல்யாணம் நடைபெறுகிறது. எப்படி நடைபெறுகிறது? இப்போ மாப்பிள்ளை வரும்போதே அந்த கார்ல சந்திரம் வந்து இறங்குவார். இறங்கிட்டு திருப்பி மறுபடியும் அப்படியே பொறுமையா உள்ள வரும்போது பார்த்தா அந்த ஷூ சாக்ஸ் இல்லையா, அதுக்கு எடுத்து கழுத்துல ஒரு சொற்பாங்க போட்டுட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் தொங்க போறோம்னா அர்த்தம் வைட்டு மாட்டிட்டு, எம்மா நான் வேற அர்த்தத்துக்கு சொல்லல, நீங்க பாட்டுக்கு தப்பா எடுத்த கூட. அப்போ போட்டு கழுத்துல மாட்டிட்டு அப்படியே நடந்து டக்கு டக்குன்னு வருவார். அப்போ பார்த்தாலும் அப்படியே விட்டு பிரிக்கிட்டே வர்றது நமக்கு நல்லா தெரியும், பொறுமையா இருக்கும். ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ இந்த பாடு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்பதான் போட்டோகிராஃபர் அங்கிருந்து பொறுமையில சுமை பாடி நீ பண்ற அநியாயத்தை என்னால தாங்க முடியல சொல்லிட்டு அதை நீ பார்த்து தட்டு தரு மாதிரி வருவார். இன்றைக்கு வீடியோ இருக்கிறது, கேமரா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, போட்டு சுட்டு இருக்கு, எல்லா சமாச்சாரமும் இருக்கு. ஆனால் அன்று எதுவுமே இல்லை, கல்யாணம் மட்டும்தான் இருந்தது. அவ்வளவுதான். பிரியாணி இல்லை, கோட்டு சூட்டு இல்லை, எதுவும் இல்லை. அந்த காலத்துல நமக்கு போகும்போது இந்த பாலும் பழமும் இல்லையா, அதுல என்ன பால் ஊத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் பல நேரம் பார்த்துருக்கேன். வாழைப்பழத்தை பிசைச்சு வாயில ஊட்டி வச்சுக்கிட்டு பாலும் பழமும் கொண்டு வச்சுக்கிட்டு அது ஒவ்வொரு வீடு வீடா போய் குடிக்கணும். இப்ப பிரச்சனை என்ன வந்துருக்குன்னா, மாப்பிள்ளை ஒரு வீடு, எதிர்த்த வீடு பொண்ணு வீடு. சரிதானா? இப்போ பாலும் பழம் குடிக்க போகணும். இப்போ வண்டி கார் வரணுமா வரக்கூடாது? வரணுமே. மாப்பிள்ளைக்கு கோலம் இருக்குது. மாப்பிள்ளை வந்த உடனே கடற்கரை கிடக்கு ஆட்டை பட்டியல் அழைப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கடற்கரை கமான் 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 அப்படின்னு எல்லாரும் மொத்தமா பட்டியல் ஏற்றிடணும். அதுல அக்கா மேல அவங்களுடைய அந்த நாட்டுக்கார மொத்தம் எல்லாம் கோவப்படுவாங்க. எதுக்கு? அரிசி வெட்டி வேணும் இல்லையா? கடற்கரை கடற்கரை தூக்கி எடுத்துட்டு கடற்கரை வண்டியில ஏறி நேரா அந்த வீட்டுல ஏறி இந்த பக்கம் வந்து இறங்கணும், இங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுல இறங்கி விடணும். ஒரு மறு வீட்டுக்கு போறதுக்கு நடந்து டப்பு டப்புன்னு தாண்டி வந்துட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு கார் தான் தேவை என்று. ஆனால் அன்று இல்லை. நான் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே, இந்த 2 திருமணங்களிலும் இவ்வளவு தீவிரமான விஷயத்தை சொல்லுகிறோம். ஆனால் அன்று நடந்த திருமணங்கள் மிக நீண்ட காலம் இருந்ததா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஓடிட்டே இருந்தது. அப்பா அம்மாவை போட்டு கும்மிரி தள்ளிடுவார் இல்லையா? மாவு நடிச்சுடுவார். திடீர்னு பார்த்தா கையில இருந்து வர வேண்டியது பொம்மன் மண்டையை கொடுத்துருவார். சாயந்தரம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து பொம்மை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. 2 பேரும் அடிச்சுடுவாங்க, பிடிக்குவாங்க. திடீர்னு அந்த அம்மா கோவத்துக்கு கரண்ட் எடுத்து டொக்குன்னு வைக்கணும். அதுக்கடுத்து நம்ம காப்பித்தூளை போட்டு 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 அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதுதான் போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோம்னு எனக்கு ரத்த காயம் உண்டாக்கி விட்டார்கள், கொலை மிரட்டம் விடுத்தார்கள். இங்கே அப்படியே பிச்சு உதவு அங்கு இருந்தவர்கள் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அங்கு இருந்த பிரமாண்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் திருமணங்கள் நன்றாய் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மைதானே இல்லையா? ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி மொத்தமா சேர்ந்து நீ கிளம்பு, உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி மூட்டை எழுதிட்டு தான் நீ போகுது. கல்யாணத்துக்கு உள்ளே வந்து சொல்ல போகிறார்கள். அங்கே மோதிரம் ஒன்றை போடுவார்கள், பார்த்துருக்கிறீங்களா? அந்த மோதிரத்துக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது. மகனே, இந்த மோதிரத்தை போட்டதுக்கு அப்புறம் இந்த மோதிரம் எப்படி என் விரலை சுத்தி இருக்கோ அதே மாதிரி நீ என்னைய சுத்தி 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 மட்டும்தான்
வரணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நீங்க வேற எங்கேயும் போகக்கூடாது. அர்த்தம் முடிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் அங்க சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடலிலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிகமாக இருந்து உன்னை வாழ்நாளெல்லாம் நேசிக்க மதிக்கவும் வாக்களிக்கிறேன். என்ன கல்யாணத்துல சொல்லலையா நீங்க? நான் பல வருஷம் சொல்லி சொல்லி எனக்கே டயர்டாயிடுச்சு. அப்போ நீங்க வேற இடத்துல போய் அப்போ நான் யோசித்து பார்க்கணுங்களே, இங்க வந்து நான் உன்னை நேசிக்கவும் சொல்லி உடனே அப்போ ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் நேசிக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். நான் உண்மையை சுற்றுவேன் சொல்றது மற்றவர்களை எட்டியும் பார்க்க மாட்டேன் அர்த்தம். ரொம்ப ஊர்வசி மேலக அதற்கு யார் வந்தாலும் சாரி எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் இங்கு மட்டுமே இருப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். உங்களுடைய நிலவரம் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு போங்க. அப்படியானால் இந்த பிரம்மாண்டங்களை கூடிக்கொண்டு போகிறது. ஆனால் வாழ்க்கையுடைய சாராம்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய படிக்கிறார்கள், ஆனால் மிக முக்கியமான விஷயம் அதைத்தான் சொல்லுவோம், ஜெபம் என்று. அதுதான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லு. உங்க வீட்டுல உங்க அம்மா உங்களுக்கு வயசானவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பாருங்க. அந்த காலத்துல அழகா சொல்லுவாங்க, வீட்டுல குடும்ப ஜெபம் சொல்லணும். குடும்ப ஜெபம் சொல்றதுக்கு முன்னாடி கோயில்ல ஜெபம் நடக்கும் நடக்காதா? அந்த கோயில் ஜெபத்துக்கு சாயந்தரம் எல்லாரும் போயிடும். போய் உள்ள உட்கார்ந்தது எழுதப்படாத சட்டம். அவன் கோயில் நின்று அங்கே ஜெபம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து நிற்பான். நின்ற உடனே அப்படியே சொல்வார்கள், உட்காரு குடும்ப ஜெபம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேற வழியில் போய்தான் ஆகணும். ஏன்னா கிடைக்காது. அதனால உட்காந்து சொல்லணும். அப்படியே பொறுமையா எடுத்து முதல் 10 சொல்லும் முன்னே தலை தொங்கிடும். இல்லையா? தலை தொங்குதான் உடனே சொல்லுவாங்க, தம்பி எடுத்துட்டு முதல் போது அடுத்த 10 நீதான் சொல்லணும், உன்னை விட முடியாது, கமான் அப்படின்னு தூக்கி மறுபடியும் எழுப்பி மறுபடியும் சொல்ல வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சிறிய வயதில் சொல்லப்பட்டு அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த சிறிய வயதில் வளர்த்து எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அப்போது அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம், எங்களுக்காக ஆனா ஜெபத்தை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு சின்ன சமாச்சாரங்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த சிறு வயதில அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் அப்படியே வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரிதான், கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நடந்து போய் கொண்டிருப்போம், வாழ்க்கை நல்லதே தரும் என்று நம்பினார்கள். நடந்து போயிட்டே இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் எந்த மொழி இருக்கு இல்லையா? இப்ப குடும்ப ஜெபத்தை விட குடும்ப சீரியல் என்ன இருக்கு இல்லையா? மொத்தமா சேர்ந்து கும்பலா உட்காந்து பார்க்கணும். முதல்ல வீட்டை எல்லாம் பார்க்காம இருந்தாங்க, இப்ப அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புவது அன்பானவர்களே, தயவு செய்து இந்த மக்கள்கிட்ட நம்முடைய மிக முக்கியமான விஷயம், பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை. எதை சொல்லித்தரணும்? ஜெபம் செய்ய சொல்லித்தரணும். ஏன் ஜெபம் செய்ய சொல்லித்தரணும்? நமக்கு ஒரே ஒரு சின்ன சமாச்சாரம் தான். கடவுள் சொல்லுவார், உங்களுடைய தேவைகள் இன்னதென்று கூறும் முன்னரே தந்தாயதை நன்றாய் அறிந்துள்ளேன். அப்படிதானா? அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவரை நான் அமர்வதையும் எழுவதையும் நன்றாக அறிந்திருக்கிறேன், நான் இருப்பதையும் படுப்பதையும் நன்றாக அறிந்திருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு தேவையானதுன்னா கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடவுளை திரும்பி மறுபடியும் அவர்கிட்ட போய் கடவுளை எங்களுக்காக தாருங்க அப்படின்னு ஏன் கேட்கணும்? சரியா தப்பா கேட்கிற கேள்வி. என்ன பசங்கத்துல டைம் ஆகிட்டீங்களா? இப்பயுமே சீரியஸா பேசினாலே சிக்கல் வந்துருது பார்த்துக்கிடுங்க இல்லையா? நம்ம அனுபவிட்ட எதையும் சீரியஸாவே கேட்கக்கூடாது இல்லையா? அது ரைட்டு. அப்ப முதல்ல நம்ம முக்கியமான கேள்வி என்னன்னா, கடவுள் சொல்லுவாரு இல்லையா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், உண்மைதானே இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன், கேட்க மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? ஆமா, கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்களா? தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடுங்க ஏன் அப்படின்னு சொல்லி திரும்பி மறுபடியும் என் கேட்டாதான் தருவேன்னா அவர் நல்ல கடவுளா? நல்ல தகப்பனா? உங்க வீட்டுக்கு உங்க தகப்பு இருக்காரு, ஃபாதர் ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, 100 ரூபாயை கொடுத்து நம்ம உடனே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணும் போது அங்க இருந்து அவங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். வந்து நிற்கும் போது, நீ பாத்துங்க ஊர்ல எல்லாம் டூருக்கு போறாங்க, நீ என்கிட்ட கேட்டா தான் உங்களுக்கு 100 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னான். இல்லை என்று சொன்னார். வந்து நின்று, அப்பா இதோ நான் உங்களுடைய பிள்ளை, நான் ஊருக்கு போக வேண்டியிருக்கிறார், எனக்கு 100 ரூபாய் கொடுத்து உதவுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் அவ்வாறு மகனுக்கு எழுதி கொண்டு கையில கொடுக்காம வச்சுக்கிறீங்களா? அப்படிதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தகப்பன் என்ன என்று சொல்லுவோம்? தவறு இல்லவா? அப்படியானால் இங்கு இருக்கிற ஒவ்வொன்றும் கடவுளுடைய திட்டப்படிதான் நடைபெறுகிறது என்றால் இங்கு சொல்ல வேண்டிய ஜெபம் எதற்கு என்றால் அதைத்தான் சொன்னேன். கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்க ஏனாது. அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு நம்மளை
போகாது. அப்ப இந்த மனசை தயார் பண்றதுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த ஜபம் தான். நம்ம ஊர்ல நடந்த 2 கோயில் இருக்கு, சூப்பரான கோயில். ஒண்ணு வேளாங்கண்ணி மாதா கோயில். வேளாங்கண்ணி மாதா கோயில் வந்த கதையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம். கடலில் போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கின்ற பொழுது கடைசி புயல் வந்து அவங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. திணறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியிலே கப்பல் கரைக்கு போகுமா இல்லைன்னா நம்ம முழுக போறோமான்னு தெரியல. சாவு பக்கத்தில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அங்கிருந்த கப்பல் தலைவன் உட்பட எல்லோரும் சொன்னார்கள், அன்னையே நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நீங்கள் ஒருவேளை மனது வைத்தால் எங்களை கரையில் சேர்க்க முடியும். அப்படி நீங்கள் சேர்க்கின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுவேன் என்று சொன்னார்கள். அதன் பின்னால் அவர்கள் அந்த புயல் அமைவதையும் தொடர்ந்து அவருடைய மரக்கலம் கரை சென்று சேர்வதையும் அந்த சேர்ந்த இடத்திலே அவர்கள் கட்டிய கோயில் தான் வேளாங்கண்ணி. கரெக்டா? இன்னொன்று மெட்ராஸ்ல ஒரு கோயில் இருக்கு, இதே கதை தான். அந்த கோயிலுக்கு பேரு லஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கோயில். அதை காட்டு கோயில் என்றும் அழைப்பார்கள். இதே போன்று கப்பலில் போய் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் பொழுது மாதா கிட்ட உட்கார்ந்து, மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுடைய விளைவு கடைசியில் அவர்கள் ஒரு ஒளி போன்ற ஒரு விஷயம் தெரிந்தது. அந்த ஒளியை நோக்கி பயணித்து வந்தார்கள். ஒரு இடத்தில் இருந்தது, அந்த இடம் காட்டு பகுதியாக இருந்தது. அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு அவர்கள் அந்த இடத்தில் கோயில் கட்டினார்கள். அந்த இடம் காட்டு கோயில் என்று அழைக்கப்பட்டது. இன்னைக்கு சென்னையினுடைய மைய பகுதியில் தான் அது என்றும் இருந்துகிட்டு இருக்கு. ஆக நமக்கு சொல்லக்கூடிய 2 விஷயம், முக்கியமான விஷயம் எதுன்னா, நமக்கு நன்றாக தெரிந்த இடங்களில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நீங்கள் வேண்டியிருந்த ஜெபம் பயனளிக்காமல் ஒருபோதும் போகவே போகாது. அப்படியானால் இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கும் வந்தார்களே, இன்னைக்கு நம்ம வந்து மாதா கிட்ட வேண்டுதா நடக்குதுன்னு சொல்றோம். 2, நாம் போய் ஒரு கடவுளிடம் வேண்டுகிறோம் என்றால் நம்முடைய ஜெபம் உண்மையில் கடவுளை மாற்றுவதற்கல்ல, நம்மை தயாரிப்பதற்கு. ஒன்று, கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க வேண்டும். 2, மகனை கொஞ்சம் பொறுத்துக்க உனக்கு தந்துடுவேன்னு சொல்லணும். இல்ல 3வது விஷயம், மகனே நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் கழிச்சு தாரேன்னு சொல்லணும். இந்த 3 தானே வரப்போகுது. அதற்கு ஏற்ப நம்மை தயாரிப்பதற்கும் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கும் மிக மிக முக்கியமாக இருப்பது இந்த ஜெபம் தான். அந்த ஜெபத்திலையும் இன்னைக்கு நமக்கு பெரிய சிக்கல் என்ன வந்துருதுன்னா, நம்ம அவங்களுக்கு சீரியஸா பேசினாலும் ஒத்து வராது. பைபிளை ரொம்ப ஆர்வமா கரைச்சு பிடிச்சோம்னா கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் சாமி ஆமாம் சாமி நீங்க சொல்றது சரிதான். இப்படிதான் ஒரு சாமியோட பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரா, கீழே இருந்து ஒரு பாட்டி நல்லா தலையாடிட்டே இருந்ததா. ஆஹா, உடனே சாமியோட உற்சாகம் வந்துட்டு, சே நல்ல அழகான ஒரு பாட்டி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வீர வசந்தோட கை நீட்டி பேசிட்டே இருந்தார். பேசி முடிஞ்ச உடனே கீழே போய் பாட்டி நான் வச்ச பிரசங்கம்லாம் நல்லா புரிஞ்சுதானே கேட்டார். கடைசியில் அந்த பாட்டி சொல்லுது, இல்லை சாமியே சொல்லுதியே ஒன்றும் கேட்கல. அப்புறம் எதுவும் மையும் தலையாடிக்கிட்டே இருந்தேன் நான். இல்லை சாமி எங்க வீட்டில் ஒரு ஆடு இருந்தது, நல்ல பாசமா இருந்தேன், அதுக்கு உங்களை மாதிரி தாடி கொஞ்சம் போட்டுடுங்க, அதுவும் நீளமாக தான் தலையாட்டும். ஆகவே அந்த ஆடு வந்து நானும் பதில் ஆகிட்டே இருக்கேன். இவ்வளவு தான் காட்டு இருந்துச்சா. மக்களுக்கு சொல்றதுக்கு ஜோக்கா இருக்கும். ஏன் கதை அப்படிதான் இருந்தது. எங்க இருந்ததுன்னா, ஒரு பங்கில இருந்து 6 மாதம் இன்னைக்கு மொத்தமாக வைத்து எல்லாம் எழுதி கொண்டு போய் வச்சு பிரசங்கம் தான் இருப்ப நீங்க முடிக்கிற மாதிரியே அவங்களும் சீரியஸா கேட்ட மாதிரி முடிஞ்ச உடனே 6 மாதம் கழிச்சு கீழே போய் நின்று பொறுமையா நான் வைக்கின்ற மறுபடியும் நன்றாக இருக்கிறேன், இன்னைக்கு என்ன கருத்து சொன்னேன் சாமி, நீங்க சொல்ற கருத்துலாம் தூரவீங்க, நீங்க சொல்ற ஜோக்கு சூப்பரா இருக்கு சொல்றேன், மேட்டு முடிஞ்சது நான் பார்க்கணும். அப்பவே சமைக்க எடுத்து நெஞ்சில் எடுத்துமாரு. ஏன்னா மக்களை பொறுத்தவரை நீங்க சாதாரணமானவர்கள் அப்படித்தானே. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லிக் கொண்டு வந்து அவர்களுக்கு கொண்டு வந்து பயிற்சி அளிப்பது என்பது மிக கடினமான காரியம். ஏன்னா திருச்சபையில் மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, முதலிலே இன்றைய விவிலியத்தை பற்றி அறிவு, ஸ்கிரிப்சர் என்று சொல்வார்கள். இதுல இருக்கிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பூரா இப்ரேயத்தில் இருக்கும், புதிய ஏற்பாடு பூரா கிரேக்கத்தில் இருக்கும். இது 2ஐயும் படிச்சு இது 2த்துக்கு என்ன பொருள், இப்படி இதை நான் மட்டும் இங்க பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களேன், கொஞ்ச நேரத்தில் நீங்களே வீட்டுக்கு கிளம்பி போக முடியல, ஒத்து வராது. ஸ்கிரிப்சர் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் தொடக்க கால திருவை தந்தைகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள், அதைத்தான் பட்ரிஸ்டிக் டீச்சிங் என்று சொல்வார்கள், அல்லது பற்றாளர்கள் என்று சொல்வார்கள். அதைத்தான் தொடக்க கால திருவையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்ற சிறியன் என்று சொன்னால், அலெக்சாண்டர் என்று சொன்னால், நம்முடைய சிறிய சொன்னால் அலெக்சாண்டிரியா நகருக்கு சிறு என்று சொல்லி பல திருவை தந்தைகள் எல்லாம் உங்களிடம் சொன்னால் இவங்க யாராவது தெரியாதுல்ல, அங்கு இருக்கின்ற விஷயங்கள் தெரியாது. சரி விடுங்கள், திருவள்ளுவருடைய போதனைகள் என்று சொல்லி கவுன்சில் ஆஃப் நைசியா என்ன சொன்னது என்றால், இந்த பிள்ளைகளை முறைக்கிறத பார்த்தாலே தெரியுது, நக்கீரன் நெற்றிக்கண்ணில் பார்ப்பதை போட்டு பார்த்து கொண்டு வருது. அவங்க குடப்பதிப்பு உள்ள இருந்து எதிர்த்து கடற்கரை வருது.
அப்ப கவுன்சிலர் ட்ரெண்ட் ஒத்து வர மாட்டேங்குது, கவுன்சிலர் நைசியா இல்லை, கவுன்சிலர் கேன்சர் இல்லை. இதை பற்றி நான் தெளிவாக பேசிக் கொண்டிருப்பதை விட மக்களுக்கு புரிகின்ற விதத்தில் எப்படி சொல்லுது. அதுதான் டாக்டர் என்ன செய்வது என்றால், இங்க இருக்கிற திருவை சட்டங்கள் இருக்கிறது, கேனன் சொல்லுவாங்க, கோட் ஆஃப் கேனன் உட்கார்ந்து இருக்கிற சட்டத்தை கூட எழுதி வச்சிருக்கிறது, லிட்டரேச்சர் ரூபிரிக்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா அதுல இருக்கிற மாதிரியே செய்யணும்னு சொல்றது. இதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து மக்களுக்கு அழகா சொல்லிச்சு, மக்களே நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம். 1 ஜெபம் செய்யுங்க, 2 நவநாள் சொல்லுங்க, 3 நீங்க திருப்பலி பாருங்க. இந்த 3மே சாதாரண ஒரு வாழ்க்கையினுடைய முதல் படி. அதுதான் கிறிஸ்தவத்திலே நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், மிக தெளிவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்திருப்போம். முதல் இடத்துல அறிஞரின் மடியை வாழ்ந்த ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற நீர் என்று சொல்லப்படுகின்ற அழகான விஷயத்தை நம்முடைய சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி 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 கொடுத்துட்டு வந்துருப்போம். 2வது விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், எதை சொல்லிக் கொண்டிருப்போம், இருக்கின்ற ஊழியத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த சின்ன சின்ன விஷயத்துல தொடங்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்கின்ற விஷயம்தான் இந்த ஜெபம். அதனால நீங்க எங்க தொடங்கணும்னா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியது, முதல்ல இந்த ஜெபமாலைய அதுக்குத்தான் சொல்லிக் கொடுத்தார். அந்த ஜெபமாலையை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அந்த மறைவுண்மைகள், எத்தனை மறைவுண்மை உண்டு? மகிழ்ச்சி நிறைய மறைவுண்மை, ஒளியின் மறைவுண்மை, அடுத்தது வலையின் மறைவுண்மை. என்னது வலையில தான் வலை எதிர்க்க முடியும், யார் பத்த பிள்ளையோ நீ எங்க வேலைக்கு விட்டு போ அப்படின்னு அது வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே ஒன்றுக்குள் அப்படி என்றால் இருக்கின்ற மறைவு தெரியாதா? தெரியுங்களா? கோயில சொல்லுவாங்கல்ல, சந்தோஷ தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியம், ஒளிய தேவ ரகசியம், அடுத்து மகிமை தேவ ரகசியம். இல்லையா? இந்த 4 வந்து வரணும். இது வயசான பாட்டி பேர் மனமரம் சொல்லியிருக்காங்க. நம்ம பயிர்கிட்ட கேட்டோம்னா திருத்த முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்க தப்பு இருக்குது இல்லையா? இருக்கின்ற விஷயங்கள் முதலில் சொல்லித் தர வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் நவநாள் சொல்லுதல், 2 மிக முக்கியமானது ஜெபமாலை சொல்லுதல், 3 திருப்பலியை சந்தித்தல். இந்த 3 அடிப்படையான விஷயம். இதைத்தான் நம்முடைய விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை சொல்ல வேண்டும். நான் சொல்றது சரிதான் எழுதி உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கு இல்லையா? அதனால நீங்க அதை கேட்கறத விட இதை கேட்டு சொன்னா காத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கா, தூக்கம் வர மாதிரியே இருக்கும், ஆனா தூங்கிடக்கூடாது இல்லையா? அப்போ நான் பார்ப்போம், இந்த இருக்கின்ற விஷயங்களிலே இந்த விஷயத்தை தான் நான் சொல்லி நம்ம சொல்லுவது, அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரு. அதனால்தான் இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே ஒரு அழகான விஷயத்தை சொல்லுறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா, யாராவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஒருத்தர் மற்றவருக்காக ஜெபிங்க, உங்களுக்கு நோயை சுகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் சாப்பிட்டு போனோம்னா செவன் நேரம் உடம்பு சரியாகுமா? ஆகாதா? ஆகாதா? என்ன சங்கம் மோசமாக இருக்கு, என்ன செய்ய? 5 வருஷமா சோமணி அவரும் டயர்டா இது. அப்போ இப்போ என்ன சொல்லுகிறோம், அண்ணாங்க ஒருவர் மக்களுக்கு ஜெபம் செய்யுது, அப்படித்தானே? அப்படி செய்கிற பொழுது நாம் யோசித்து பார்ப்போம். இப்போ இந்த மனைவி குறித்தும் கூட 3 வயது ஒரு அழகான பதில் உண்டு. என்ன பதில் என்றால், என்ன பதில் வரும்? நமக்கு வந்து நல்ல மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கிட்டோங்களேன், அப்படி நாட்கால் வழியோடி புண்ணுக்கும் அங்கே பொசியுமா என்று சொல்லும். நெல்லுக்கு இறைத்தனே வாய்க்கால் வழியோடு புண்ணுக்கும் அங்கே பொசியுமா, அதே போன்று நல்லோர் ஒருவர் உலகில் உலரேன், அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரே ஒருத்தர் நல்லவர் இருந்தான்னா அவன் பொறுத்து எல்லாருக்கும் அந்த மழை பெய்யும். அதே மாதிரி பாருங்க, இந்த நல்லவங்க தான் இந்த புனிதர்கள், அப்படித்தானே? அப்போ நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம டக்ளஸ் ஃபாதர்கிட்ட போய் எனக்காக வேண்டிவிடுங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கும் போது, சரிதானா? எங்க அப்பா கிட்ட போய் அப்பா தோசரம் எனக்கு சிவம் போடுங்க, நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்காக வேண்டிவிடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது இல்லையா? அப்படியானால் என்னுடைய புதியராக இருக்கின்ற பார்பரா தாயிடம் போய் தாயே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்பது சரியா தப்பா? சரிதானே? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும்ல. நீங்க நிறைய பேர் பைபிள் பற்றி கடற்கரை வந்துடலாம், வந்து நீங்க உங்க கோயிலை எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன செய்வீங்கன்னா சிலை வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் வைத்திருப்பது சிலைதானே? அந்த சிலைகள், அதாவது நீங்க மாதாவிட்ட போய் புனிதர்கிட்ட போய் பின்னாடியும் கடவுள்கிட்ட போனோம், நீங்க நேரடியா கடவுள்கிட்ட பேசிக்கலாம்ல. எதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பைபாஸ் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கதை வந்து கேட்கிறாங்க. அப்பதான் நம்ம அவங்கள்ட்ட படிச்சு காட்ட வேண்டியிருக்கு. மக்களை தயவுறுந்து யாக்கோபு வேண்டிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டியது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களும் யாரையும் நோய்க்கு இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவருக்கு பெயரால் அவர்கள் என்னை பூசி இறைவனம் வேண்டுவார்கள், நம்பிக்கையோடு இறைவனம் வேண்டும் போது நோய் தொடர் குணமாவா?
கோயில் இருக்கிற ஒரு மூத்தர், ஊர்ல உள்ள பெரியவர், ஒரு நல்லவர் வந்து நின்று ஜெபம் பண்ணா சரியாகும்னு சொல்லுது யாரு? பைபிள் தான் சொல்லி இருக்கு. அடுத்து அவருடைய விஷயத்தில் இன்னும் சொல்லுகிறார்கள், அவர் பாவம் செய்வதற்குதான் மன்னிப்பு பெறுவார். அடுத்து சொல்லுவாங்க, ஒருவர் மற்றவருக்காக இறைவனும் வேண்டுங்கள், அப்போது குணமாவீர்கள். நீங்க ஒருத்தர் மற்றவர்கிட்ட வேண்டுங்க. இதைத்தான் தாய் திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, இங்க உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நாம் இறந்தவர்களையும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இறைவன் திரும்ப நின்று கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய பார்வையால் இறைவன் நின்று கொண்டு இருப்பதனால் தான் இன்று நமக்கான அவரும் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறார் என்பது இன்று நமக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு பாடம். அதனால மக்களே, நமக்கு சொல்லக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய முதல் அறிவுரை, எத்தனை பேர் வீட்டுல சுருமம் இருக்கு? ஒரு சின்ன சுருமம் தான், ரொம்ப பெருசு இல்லை, ஒரு சாதாரண ஒரு சின்ன சுருமம் தான். அது வீட்டுல நீங்க வச்சோம்னா அது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்வதை விட திருச்சபை சொல்லுகிறது, அது ஒரு ஞாபகம், அவ்வளவுதான். அந்த நல்லவரை அடிக்கடி பார்க்கணும்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு நல்ல மனுஷனை பத்தி அடிக்கடி கேட்கணும்னு வச்சுக்கிடுங்களேன், நல்லவருடைய குணங்களை நாம் கருத்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்மளே புகுந்து நம்ம பகுதியாகி மீண்டும் நானும் நல்லவராவதற்கு உதவி செய்யும். அதைத்தான் முன்னுரை நீங்காவதற்கு ஒவ்வொரு முறையும் தமிழ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா கேட்டீங்கன்னா கேட்கலையான்னு தெரியல. நல்லாரை காண்பதும் நன்று, நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்கள் உழைப்பதும் நன்று, நல்லோரோடு இணைந்து இருப்பதும் நன்றி. நீ நல்லதுதான், நல்லவருடைய வார்த்தையை கேளு, நல்லவருடைய விஷயங்களை பேசு, நல்லவரோட இணைக்கிறது, அவங்களோட சேர்ந்தது. வீட்டில் ஒரு சுருள் இருக்கும் போது பார்க்கிறோம், பார்த்த உடனே அவரு ஞாபகம் தான் வருது. சின்ன கதை தான். ஜான்மணியில அவங்க அம்மா அவருக்கு கொடுத்தது ஒரு சின்ன சுருவம் தான். இந்த சுருவத்தை எடுத்து அவர் எப்பவும் டேபிள் வச்சிருப்பார். டேபிள் வச்சிருந்து ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவருக்கு தன்னுடைய அன்னையோடு இருப்பதை போன்று ஞாபகம். அந்த சுருவத்தோடு பேசுவார், அந்த குடும்பத்தோடு இயல்பாக இருந்து கொண்டிருப்பார். அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு கடைசியிலே ஒரு தாயிடம் உரையாடுவதை போன்று பேசிக் கொண்டிருப்பார். அந்த தாயினுடைய உருவம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்தது. இங்கு இருக்கின்ற குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கின்ற அந்த ஜான்மரிய ஞானி ஒரு மிகப்பெரிய ஆளா மாறினதுக்கு அடிப்படை இந்த சுருபமாக தான் இருந்தது. நம்ம சகோதரர் அவங்க வீட்டிலேயும் ஒரு சுருபம் இருந்தது. அந்த சுருபத்தை கடந்து போகின்ற போது வணங்கிவிட்டு தான் போக வேண்டும். எனவே அந்த சுருபம் அவர்களுக்கு மாறும் ஒரு சக்தியாக இருந்தது. இப்படி அதே மாதிரி இருப்பதுதான் நம்முடைய ஆலயத்தில் நம்ம வச்சிருக்கிற சுருபம். நம்ம ஊர்ல இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சுருபம் கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? கொடுக்கலாம். கல்யாணம் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் போட்டு போடணும்னு நம்ம நினைக்கிறாங்க. கேட்டுக்கிறா, சின்ன பிள்ளைக்கு நகை வேணும், என்ன உனக்கு கம்மி இருக்கா, அது சின்ன வயசுலேயே கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய உட்கார வச்சு அதுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காதல குத்துணும்னா ஒத்துக்கூடாது இல்லையா? கிளம்பு கிளம்பு ஏதோ மாதிரி பண்ணிருக்கோம். அதை வேற பார்த்துட்டு இருக்கணும். சில்லப்பாடு சில்லப்பாடு இந்த பாடு பாப்பா பாப்பான்னு நச்சுன்னு காது ஒரு இறக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்டணம் வாயில வாழப்படுறதுக்கு அமைக்க வேண்டியது. நீங்க என்ன வேணாலும் பண்ணி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்க வேண்டியது. இந்த பக்கம் இந்த பக்கம் காது ஒரு கமல் வருது, அது கொஞ்ச நேரம் நடந்து போய் சரி வைத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தொண்ணூத்த கமல் தான் ஆட்டணும். அந்த கம்மல் இல்லாம ஓனம் வச்சுக்கிங்களேன், பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மைதானே? கரெக்டா? அடுத்து என்னமா நீ பண்டாப்பு முடிச்சுட்டு எனக்கு கழுத்துல போடுறதுக்கு ஒரு செயின் வேண்டாமா? எது செயின் இருக்கணுங்களா? கல்யாணத்துக்கு போனா ஒரு நகை இருக்க வேண்டாமா? கையில் ஒரு பிரேஸ்லெட் இருந்தாலே வீட்டை காட்டி கொண்டு போயிட முடியும். ஆனா நம்ம ஆள்கிட்ட கேட்கணும், ஏன் தங்கம் வீட்டுல ஒரு சுருக்கம் இருக்கலாமான்னு கேட்டோம்னா வாங்கணும் வைக்கணும். அது அது வைப்போம், எப்போ வைப்போம், அது எப்போவாது வைப்போம். ஒரு சிறிய விஷயம் தான். இன்று திருத்தந்தையாக இருப்பவர் நம்முடைய பிரான்சிஸ், அவர் தேவையில் அடிக்கடி என்ன வைக்கிறாரு, 2 சுருக்கத்தை வச்சிருக்கார். ஒன்று ஒரு மாதா சுருக்கம். அந்த மாதா சுருக்கத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த மாதா இருக்கிற முடிச்சுகளை எல்லாம் அழித்து கொண்டு இருப்பாங்க. முடிச்சு அழிக்கின்ற மாதா எவ்வளவு சொக்கட்டு போடுறாங்க, சாத்தான் போடுகின்ற சொட்டைகள், இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அழித்து எடுக்கின்ற ஒரு சின்ன சுருக்கம். அப்போ அவருக்கு அதை பார்க்கும்போது கூட என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த பயணம் எல்லாரும் எனக்கு மொத்தமா சேர்ந்து புரிய வைக்கணும், கடைசியில் நீங்க காப்பாற்றுறதுக்கு யார் இருக்காங்க? சாமி சூழ்நிலை பலத்தாக்கு நான் நடக்கிறாலும் தீமையாக இருக்குமா அன்றைய ஏழு நீ என்றும் என்னோடு இருப்பதால் இருக்கிறேன். இந்த சூழ்நிலை எனக்கு மாதாவுடைய பிரசனத்தை கொடுக்கிறது, எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை தருது அப்படின்னு மாதா சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சூசைட் பற்றி சொல்லுவோம். அந்த சுருவம் இன்னும் சுவாரஸ்யமான சுருவம். சூசைட் படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே உங்களை மாதிரியே நிம்மதியா படுத்து நல்ல காற்று நிம்மதியா படுத்து தூங்கிட்டே இருப்பாரு. அந்த சுருவம் இருக்கும். அப்போ அவர் சொல்லுவாரு, நான் எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் சூசைட் கால்மாட்டில் போட்டுட்டு நான் மாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவேன், கடைசி சூசைட் எனக்கு முடிவை
தடவை ஐயோ பிரச்சனையை தூக்கி தூக்கி அழுக்கி அழுக்கி நெஞ்சு வெடிச்சு போகுது, பாதி நேரம் பிபி ஏறி போய் டாக்டர் போய் சொல்லிட்டு டாக்டர் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க. அவர் செக்அப் பண்ண சொல்லுவார், உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே டாக்டர் எவ்வளவு ஃபீஸ்? 500 ரூபா நான் வச்சுக்கிடுங்க இல்லையா. அதே உங்க ஃபாதர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்குன்னா இருக்கலாம். அவர் தனியாக கொடுக்கலாம். அவர் நெஞ்சு போய் கடைசியில் தட்டு மாதிரி இப்படி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது அங்கே சொல்கிறார் சூசியப்பர் உரையை கொண்டிருக்கிறார். அவருடைய விஷயங்களை கால்நாட்டில் வைத்து மட்டுமே எவ்வளவு ஒரு எளிதான சாதாரண விஷயமாக இருக்கிறது. நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சுரூபம், ஒரு தனிப்பட்ட விஷயத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஜெவமாலை. எல்லாருக்கும் ஜெவமாலை இருக்குதான்னு கேட்டோம்னா நம்ம ஆட்கள் கூட திருந்துன்னு முடிக்கிறது. ஐயோ எங்களுக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்தை தான் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன். அதனாலதான் நம்ம ஊர்ல நம்ம மூதாதையர்கள்லாம் விவரமானவர்கள். அதனால பாரதராமன் தாயினுடைய விஷயத்தை வைத்து நீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவோம், பாரதராமன் தாயை எங்களுக்காக வேண்டிக்கணும். எங்க குடும்பத்திலும் சிக்கல் இருந்துட்டே இருக்கு, எங்க படிக்கவே மாட்டேங்க. அவன் என்ன சொன்னாலும் தெரியுதா, நான் ஒண்ணு சொன்னா அவன் இன்னொரு பக்கம் திருப்பி போயிட்டே இருக்கா. யாரும் யார் சொல்றதும் கேட்பதில்லை. என்றாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு கவலையா இருக்கிறது. பாரதராமன் தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஏதோ கல்யாண வயசுல நான் உட்கார்ந்து இருக்கேன், நான் என்ன செய்யணும்னு தெரியல, எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைக்கு எனக்கு சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, நல்ல தொழில் இல்லை, உடலில் அவ்வளவு வியாதிகள் இருக்கிறது, மனதிலே கூட வேதனைகள் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், பாரதராமன் தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லணும் மக்களே. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், இவ்வளவு விஷயங்களும் நாம் சொன்னோம் என்றால் நாம் எவ்வளவு வளர்ச்சிக்கு நாம் போவதற்கு உதவியாக இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மரபுரையை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லி முடிந்துள்ளோம். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் மாங்கி கட்டியிருக்கிறேன். தயவு செய்து வீட்டில் ஒரே ஒரு சின்ன சொல்லுவோம், மாதா சொல்லுவோம் முடிச்சா மாதா சொல்லுவோம், இல்லை சூசியப்பர் சொல்லணும்னா சூசியப்பர் சொல்லுவோம். ஏதாவது ஒன்றை உங்களுடைய இல்லத்திலே வாங்கி ஸ்தாபனம் செய்யுங்கள். அதனால்தான் எல்லா குடும்பங்களிலும் இயேசுவினுடைய திருஇருதய படத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மளால என்ன படத்தை வைப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். மிக்கேலையாவை வாசல கட்டி தொங்க இருப்பான், கிடைக்காதா? ஏன் இந்த மிக்கேலையா வாசல கட்டி தொங்க இருப்பாங்க? எல்லா பேரும் வாசல்லோடி அங்கே நிக்கணும். நம்மளுக்கு பேரே உள்ளதான் இருக்கு இல்லையா? மிக்கேலையா எழுதிவாரு, இதை பார்த்துட்டு நீங்க திரும்ப உட்காந்துதான் இருக்கணும். இங்க இருக்கிற படங்கள் எல்லாம் பாருங்க, நேரா போயிடு அத்தனையார் கோயில் போயிடு, அங்க ஒரு சங்கு சக்கரம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. எது இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க இருக்கு 4 கோடு இருக்கும், இங்க இருக்கு 4 கோடு இருக்கும், இங்க இருக்கு 10 கோடு இருக்கும். கேட்டா இது ஒரு எந்திரம், இந்த எந்திரத்தை கொண்டு வந்து வைத்தீர்கள் என்றால் அந்த அட்டை இருக்குல்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. நான் விற்கிறவங்க கேட்டிருக்கேன், ஏன்பா அதெல்லாம் விற்று எல்லாம் நியாயமா? அவங்க சொல்றாங்க, பாரு இதைத்தான் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, இந்த படத்தை விட அதுதான் நல்லா ஓடுது. இங்க நான் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது. இரண்டாவது விஷயம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லித்தாருங்கள். சின்னதிலிருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்பு சுசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாரதராமன் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அந்த பிள்ளைகள் சொல்லணும். குடும்ப ஜெபமான ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் செய்யற ஜெபம் குடும்பத்தை காப்பாற்றும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதுதான் நம்முடைய பௌரடியார் சொல்லுவார், கோரிக்கை எழுதப்பட்ட திருமுகத்திலே, அன்பார்ந்த கணவனே மனைவியே, நீங்க உங்க கணவர் மோசமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஒருத்தர் செய்கிற ஜெபத்தால, மனைவி செய்கிற ஜெபத்தால் கணவன் புனிதமாவான், கணவன் செய்கிற செயல்களால் மனைவி புனிதமாவான் என்று சொல்லுவார். அப்படியான அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தருது எவ்வளவு முக்கியமான விஷயம். வழக்கம் கூட கடைசி முடிச்சுக்கணும். ஒருத்தர் அடிச்சுருந்தா காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தான், பிரசவம் முடிய போது, அதனால நீங்கள் தாராளமாக சிரிச்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒருத்தர் இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ளே போகும்போது புலி வந்துச்சான். புலி வந்து அப்படியே அவன் முன்னாடி விரட்டிட்டு வந்துச்சான். கடைசியில் வந்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. ஓடனா ஓடி முடிச்சு உடனே கடைசியில் ஒரு இடத்துல போய் ஒன்று கீழே விழுந்துட்டான். உடனே புலியும் வந்து உட்காந்துட்டு இவன் உடனே மரங்கள் போட்டு கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டே இருந்தான். உடனே கண்ணை திறந்து பார்த்தா புலி இவனை கடிக்கவே இல்லை. சே இப்படி கேள்வி சொல்லி பார்த்தான். உடனே அந்த பக்கம் பார்த்தா புளியும் மலங்கள் போட்டு அதுவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது ஜெபம் பண்ணிச்சேன், அன்பான இறைவா எனக்கு இந்த நாளில் நல்ல உணவை தந்திருக்கிறீர்கள், அதற்காக உனக்கு நன்றி. இதுதான் சாப்பாட்டுக்கு முன் ஜெபம் என்று சொல்லுதான். அன்பானவர்களே, இன்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுதான், ஜெபத்தை கூட இந்த மாதிரி ஆக்கி எப்பவும் இருக்கிற தேவைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும், ஏடிஎம் மிஷின் மாதிரி வைக்கணும், ஜீவமான கொண்டு வர்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு அந்த தாயிடம் நல்ல உறவு சொல்லுகின்ற ஒரு ஆழமான ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்ப்போம்.
ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் அப்பொழுதுதான் நல்ல பிள்ளைகளாக உருமாறுவார்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதிக்கும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை நம்முடைய பாரதியார் தாயிடம் ஒப்படைத்து தொடர்ந்து இந்த வழிபாட்டினை கொண்டாடுவோம். கடவுள் என்றும் சத்தமா சொல்லணும்னா பிரசங்கத்துக்கு விளக்கம் என்ன இருக்கும்? கடவுள் என்றும் கேட்கவே இல்லை. கடவுள் என்றும் இன்னுமா சந்தேகம்? கடவுள் நம்மளோட தான் இருக்காரு. கடவுள் என்றும் ஆவியே உம்மை
ஆண்டவருமாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். பூமண்டலத்தில் தேவரீருடைய மட்டற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கம் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி என்பும் செலுத்தப்படாத இவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியேன் இருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்கள் இருக்க அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகிலும் தேவனுக்கு செய்யப்பட்ட இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையையும் உமது பலிப்பீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்காகவும் உம்மை நம்பாதவர்காகவும் உம்மை நேசியாதவர்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். வாணின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையாம் தன்னகத்தை கொண்ட பொங்கியதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்திலே உமது உட்பாடுகளின் நினைவை நீர் எங்களுக்கு விட்டுச் சென்றீரே.
திருவுடல் திருரத்தம் இவற்றில் மறைபவரை வணங்கும் நாங்கள் உண்மை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலில் புனித பார்பராளின் திருநாளில் 5வது நவநாளின் மாலை வழிபாட்டை நாம் இன்று சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்றைய நாளில் புனிதர்களின் வணக்கம் என்ற ஒரு தலைப்பினை அருள் தந்தை ஜோ அவர்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். அதன் அடிப்படையில் அவர்கள் விசாலமான வழக்கமாக ஒரு புதிய திருச்சபையின் சட்டம் என சொல்கிறது என்பதை பற்றி பேசுவோம். ஆனால் தந்தை அவர்கள் மிகவும் விசாலமாக அந்த புனிதர்களின் பிரார்த்தனையில் ஆரம்பித்து எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்வோம் அல்லவா, அதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி வந்து அழகாக ஏன் புனிதர்களுக்கு நாம் வணங்க வேண்டும், அதனால் என்ன, சாதாரண ஒரு குருவானவரிடம் சாதாரண ஒரு சகோதர சகோதரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வதை விட கடவுளிடம் இருக்கக்கூடிய புனிதர்கள் மத்தியிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வது எவ்வளவு சிறந்தது என்பதை புனிதர்களின் இந்த வணக்கமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை பல உதாரணங்களை காட்டி அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வரலாற்றை பார்க்கிறோம். எஸ்கே பாலன் மதுரா டிராவல்ஸ் அண்மையிலே நானும் அவரை வச்சு படித்தேன். மிகவும் எளிதாக இருந்தவர் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அதற்கான காரணம்
அதுபோல பல உதாரணங்கள். திருமணத்தில் எவ்வளவு பிரமாணிக்கமாக நாம் இருக்கிறோம். பழைய திருமணங்கள் எளிமையாக இருந்தது, பிரமாணிக்கம் அதிகமாக இருந்தது. இன்று ஆடம்பரங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த பழைய மாதிரி பிரமாணிக்கம் இருக்கிறதா? மற்றும் ஜெபம், குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபங்கள் எவ்வளவு இனிமையாக எல்லாம் புனிதர்கள் வழியாக, தைவசனமாக தெரிஞ்சாலும் புனிதர் வழியாக கடவுளை எளிதிலே சென்றடைகிறது என்பதை, ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தால் கூட மழை பெய்யும், கணவன் நீதிமானாக இருந்தால் மனைவி செய்யக்கூடிய பிழைகளை கூட கடவுள் மன்னிப்பார், மனைவி செய்யக்கூடிய ஜெபத்தினால் கணவனின் பிழைகளை கடவுள் மன்னிப்பார் என்றெல்லாம் மிக ஆதாரபூர்வமாக அருமையான ஒரு தலைப்பை நமக்கு மறைவுரை வழங்கிய அருள்தந்தை ஜோ அவர்கள் 5 ஆண்டுகள் நெடுங்குளத்தில் பணியாற்றினார்கள். அருமையான ஒரு சிறிய பங்காக இருந்தாலும் அதை தன்னிறைவு பெற்ற ஒரு பங்காக, மக்களுடைய தேவைகளை அவர்களை பூர்த்தி செய்து கொள்ள பங்கு தந்தைகளின் பராமரிப்பை மக்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பங்கை அருமையான முறையில் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தவர். அண்மையிலே சோமநாத் வழியிலே 3 ஆண்டுகள் பணியாற்றி மறை மாவட்ட ஆயரவர்களால் ஏற்றப்பட்டு இப்பொழுது மறை மாவட்ட அளவில் ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிலங்களின் மறை மாவட்ட சொத்துக்களின் காப்பாளர் இதெல்லாம் பொறுப்பு அவருடைய தான். லீகலாக எந்த சிக்கல் வந்தாலும் அவர்களால் சென்று அதை பார்வையிட்டு அதை தீர்த்து வைப்பதுண்டு. எனவே மறை மாவட்ட அளவிலும் அதற்கடுத்து மாநில அளவிலும் பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி கோர்ட்டிலே என்றால் அவருடைய அண்ணன், என்னுடைய மருமகன், அவருடைய அண்ணன் தெரியும் என்றாலும் மார்ஷல் என்றால் தெரியும். அதுபோல தூத்துக்குடி கோச்சிலும் மார்ஷல் என்றால் தெரியும். அவருடைய நிழலாக இருந்து கொண்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை, திருச்சபை சார்ந்த பணிகளை, மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்தந்தை ஜோ அவர்கள் இன்று நமக்கு மறைவுரை வழங்கி இருக்கிறார்கள். அனைவர் சார்பாகவும் அருள்தந்தை ஜோ அவர்களுக்கு நன்றிகளை, பாராட்டுகளை கடவுள்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஜோ ஃபாதர் வாராங்கன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் ரெடியா இருப்பாங்க சிரிக்கிறதுக்கு, கேட்க இல்லையா? ரொம்ப சீரியஸாகவும் கிராமங்களில் போதனை செய்ய முடியாது, மக்கள் செஞ்சடையாது. நீங்கள் நேரமானாலும் இந்த நகைச்சுவையோடு சொல்லும் பொழுது மக்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதியும். சந்தை சொன்னது போல ஜோக்கை எடுத்து மட்டும் பெறக்கூடாது, அதில் இருக்க சாராம்சத்தை நாம் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை 6ஆம் திருவிழா புதன்கிழமை, நாளை காலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெறும். நாளைய நவநாளை சிறப்பிக்க வேண்டியவர்கள் மிக்கேல் அதிதூதர் அன்பியத்தார். பிரியமானவர்களை, நாம் நேற்று சொன்னது போல 7ஆம் திருவிழாக்கள்ல 8ஆம் திருவிழாவுக்கு வினாடி வினா போட்டி மத்தேயு நற்செய்தியிலிருந்து கேட்கப்படும். வழக்கமாக ஏதாவது ஒரு போட்டி வைத்தோம் என்றால் அதற்கான பரிசுகளை நாம் தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்குவது உண்டு. இனி அதை நாம் மாற்ற வேண்டும். எனவே இந்த ஆண்டு இந்த பரிசு தொகையானது தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படாது. தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு இந்த ஊழிய போட்டியை பொறுத்தமட்டில் பரிசு சில்வர் டப்பா, இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. மாறாக அன்பியத்திற்கு, எந்த அன்பியம் ஜெயிக்கிறதோ அந்த அன்பியத்திற்கு தொகையாக நன்கொடையாக கொடுக்கப்பட்டுவிடும். உதாரணமாக முதல் பரிசு 700, 2வது பரிசு 500, 3வது மற்றும் 4வது 5வது பரிசு பெறக்கூடியவர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் 100 வழங்கப்படும். இது யாருக்கு போகும்? அன்பியத்திற்கு அங்கே பொறுப்பாளர் பெயரும். அன்பியத்திலிருந்து நீங்க ஏதாவது செலவழிக்கிறீங்க, இந்த பொங்கல் வருது, அப்போ நீங்க சில பொருள் செலவழிக்கிறீங்க, கோலப்பொடி வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பிஷப் வராங்க, ஒரு பண்ணாட போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு பட்ஜெட் இடிக்கணும், அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பணம் பயன்படுத்தப்படும். மற்றபடி தனிப்பட்ட நபர்களுக்கு பரிசு கிடையாது. உங்களை இறுதி ஆர்வத்தை தூண்டுவதற்காகவே. எனவே பெயர் கொடுக்க சொல்லியிருந்தேன். 5 அன்பியத்திலிருக்கும் அரைகுறையாக பெயர் வந்திருக்கிறது. முழுமையான பெயர்கள் இன்னும் வரவில்லை. இந்த வழிபாடு முடிந்தவுடனே யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் தயவு செய்து ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் ஆலய மண்டபத்தில் ஆலயத்திற்குள்ளாக வாருங்கள். அருள்தந்தை அருள் பிரபால் அவர்கள் தான் அதை வழிநடத்துவார்கள். உங்களிடம் ஒரு சில விளக்கங்களை சொல்வார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 4 நபர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன். ஒருவேளை 5 பேர் 6 பேர் கலந்து கொள்ள விரும்பினாலும் கலந்து கொள்ளலாம். ஆனால் அது உங்களுக்கு மைனஸாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் தனிப்பட்ட சுற்றும் உண்டு. பொதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட சுற்றிலே ஒரு நாள் கூட்டி கொடுக்குறேன்னா நீங்க படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். உங்களால் ஸ்பெசிஃபிக் முடியாது. எல்லோரும் எல்லா அதிகாரத்தையும் படிப்பதற்காக கூட ஒரு நாள் தருகிறேன். நீங்க எல்லோரும் எல்லாத்தையும் படித்திருக்க வேண்டும். தனிப்பட்ட சுற்று ஒருவர் வரும், அப்பவும் படிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும், இன்னும் எண்ணிக்கை அதிகமாக போய்கொண்டிருந்தால் 15 செகண்ட் கொடுப்பாரு, 20 செகண்ட் கொடுப்பாரு வச்சுக்கோமே. ஒரு கேள்விக்கான பதில் சொல்லுற நேரம் நீ 10 புதுசு என்னன்னு கேட்கல, டைம் ஓடிடும். அதான் எண்ணிக்கை பெரும்பாலும் 4, 5 வைக்கிறதுக்கான காரணம் அதுதான். பிசினஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். அப்போ நிறைய பேர் சேர்ந்தா ஒரு முடிவுக்கு
வராது. அதன் அடிப்படையில் இருக்கு. நீங்க 4 பேர் கலந்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் நீங்க விரும்பினீங்க என்றால் கூட 4 பேர் வச்சுட்டு வாங்க. அது வர வர உங்களுக்கு மைனஸா மாறிடும் என்பதையும் மனசு வைத்துக் கொள்ளுங்கள். வழிபாடு இறுதி ஜெபம் முடிந்த விரும்பு தயவு செய்து ஆலயத்திற்குள்ளாக யார் யாரும் கலந்து கொள்கிறீர்களோ வாருங்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். தந்தை ஒரு சில விளக்கங்களை மாத்திரம் உங்களுக்கு தருவார்கள். சரியா? நன்றி.